கதையிலிருந்து ஹிந்தி கத்துக்கலாம். கவ்வா और हिरन, काहम மற்றும் மான். किसी जंगल में एक हिरन और एक कौवा रहते थे. ஒரு காட்டில் ஒரு மானும் காகமும் வசித்து வந்தது. दोनों दोस्त थे, இருவரும் நண்பர்கள். उसी जंगल में एक चियार भी रहता था. அதே காட்டில் ஒரு நரியும் வசித்து வந்தது. उनकी मित्रता उसे नहीं बाती थी. அவர்களுக்கிடையேயான நட்பு நரிக்கு பிடிக்கவில்லை. அதற்கு பிடிக்கவில்லை. एक दिन हिरन अपने मित्र कौवा से मिलने जा रहा था. ஒரு நாள் மான் தன் நண்பன் காகத்தை சந்திக்க போய்க் கொண்டிருந்தது. ஏக் தின் ஒரு நாள், ஹிரன் அப்னே மித்ரா கவ்வா சே அப்படின்னா மான் தன் நண்பன் காகத்தை மில்னே ஜா ரஹா தா சந்திக்க போய்க் கொண்டிருந்தது. ராஸ்தே மே ஏக் ஷிகாரி கே ஜால் மே வக் ஃபாங்ஸ் கயா. வழியில் ஒரு வேட்டைக்காரனின் வலையில் அது சிக்கியது. உசி சமய சியார் பி வஹாங் ஆயா. அதே நேரத்தில் நரியும் அங்கு வந்தது. हिरन को जाल में फांग से देखकर चियार मन ही मन खुश हुआ. வலையில் சிக்கிய மானை கண்டதும் நரி மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தது. ஹிரான் நே சியார் சே மதத் மாங்கி. மான் நரியிடம் உதவி கேட்டது. மதத் அப்படின்னா உதவி. லேக்கின் வக் दांतों में दर्द है कहाकर वहां से चला गया और चाड़ी में छिपकर बैठ गया. ஆனால் அது பல்வலி இருப்பதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று புதரில் ஒளிந்து கொண்டது. சிப்கர் அப்படின்னா மறைதல், ஒளிதல், இதெல்லாமே சொல்லலாம். சாடி அப்படின்னா புதர். உசி சமய கவ்வா பி வஹாங் ஆயா. அதே நேரத்தில் காகமும் அங்கு வந்தது. கவ்வா நே हिरन से कहा, तुम मुर्दा सा लेट जाओ. जब शिकारी जाल समेटने लगेगा तब उठकर भाग जाना. காகம் மானிடம் சொன்னது, நீ இறந்தவனைப் போல படுத்துக்கொள். வேட்டைக்காரன் வலையை மூட்டை கட்ட ஆரம்பித்ததும் எழுந்து ஓடிவிடு. முத்தாசா இறந்தது போல். பாக் அப்படின்னா ஓடுதல். தோடி தேர் மே ஷிகாரி வஹாங் ஆயா. சிறிது நேரத்தில் வேட்டைக்காரன் அங்கு வந்தான். वक्त लेटे हिरन को मरा समझकर जाल समेटने लगा. அவன் படுத்திருந்த மான் இறந்து விட்டதாக நினைத்து வலையை சேகரிக்கத் தொடங்கினான். மௌகா பஹர் ஹிரான் உட்கர் பாக் கயா. வாய்ப்பை பயன்படுத்தி மான் எழுந்து ஓடியது. शिकारी ने हिरन की और लाठी फेंकी पर बग लाठी शियार को लगी. வேட்டைக்காரன் குச்சியை மானை நோக்கி எறிந்தான். ஆனால் அந்த குச்சி நரியை தாக்கியது. லாட்டி குச்சி. பர் அப்படின்னாலும் ஆனால் மீனிங் தான். லேக்கின் அப்படின்னாலும் ஆனால் மீனிங் தான். ஷியார் கோ லாட்டி கே லஹனே சே சோட் ஆயி. குச்சியால் அடிபட்டதால் நரிக்கு காயம் ஏற்பட்டது. சீக் ஜேசி சோச் வேசா ஃபல். கருத்து, எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே பலன். இந்த சென்டென்ஸை நம்ம டெய்லி லைஃப்ல சொல்றதா இருந்தால் எப்படி சொல்லலாம்? மே சேலம் சே ரஹதி ஹூங். நான் சேலத்தில் வசித்து வருகிறேன். இதே ஒரு ஆண் சொல்லும் போது மே சேலம் சே ரஹதா ஹூங். நான் சேலத்தில் வசித்து வருகிறேன். நாங்கள் நண்பர்கள். ஹம் தோஸ்த் ஹே. நான் மலையில் மாட்டிக்கொண்டேன், சிக்கிக்கொண்டேன். மே பாரிஷ் மே ஃபாங்ஸ் கயி. வாழ்க்கையில் வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். जीवन में मौका बाहर जीत
जाना है. நான் என் நண்பனை சந்திக்க செல்கிறேன். मैं अपने दोस्त से मिलने जा रहा हूँ. இங்க செல்கிறேன் அப்படிங்கிறது வந்து present continuous tenseல இருக்கனால जा रहा हूँ அப்படின்னு வரும். Subscribe to Hindiwithvino.